போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்வின் கதி. இப்போதும் எப்போதும் கவினோடு பாடி தொழுவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தேடல் அது போதுமே. என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்வின் கதி. வழி எங்கே என தேடி விழியேங்கும் போது நான் தேடும் வழியாகும் உன் சந்நிதி. மரம் கோடி உன்னை நாடி மனம் தேடும் போது நான் காணும் கதியாகும் உன் சந்நிதி. நதி கூர்கடலாக விழி மூடும் இமையாக கவி பாடும் குயிலாக அடியூட்டும் சுவையாக மங்கை எங்கள் சொந்தமே வாழும் உங்கள் நந்தமே. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தேடல் அது போதுமே. என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்வின் கதி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மலையை பார்த்து மிரளாமல் முயன்று முன்னேறுவது துணிவு. அலையை கண்டு அஞ்சாமல் ஆழக்கடலில் முத்து குளிப்பது துணிவு. இருளே வழியாயினும் உரக்க கூவாமல் தம் அக ஒளியால் அவ்வழியில் நடப்பது துணிவு. பொது காலம் 12ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை உறவுகளையும் முழகமோடு புனித மரியன்னை பசிலிக்கா அடித்தள முழு வளர்ச்சி சங்கம் சார்பாக வாழ்த்தி உள்ளன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய பலியின் மைய சிந்தனை, இயேசுவின் சீடர்களாகிய நாம் எந்த தடை வந்தாலும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் துணிச்சலோடு இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்போம் என்பதாகும். கிறிஸ்துவே பின்தொடர்பவனே கிறிஸ்தவன் எனில் நாம் யாவரும் கிறிஸ்துவின் சீடர்களே. கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் நம் மனதாலும் வாழ்வாலும் நம் செயல்கள் வழியாகவும் கிறிஸ்துவை இவ்வுலகத்தினருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இயேசுவின் சீடர்களாகிய நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டாமா? திருத்தூதர் பவுலை போல
நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று எப்போது உணரப் போகிறோம்? கோலியாத்தை எதிர்த்து நின்ற தாவீதை போல் துணிவோடும், சிங்க குகையில் போடப்பட்ட தானியேலை போல் நம்பிக்கையோடும், பொற்சிலையை வணங்க மறுத்து அக்கினி சூளைக்குள் செல்ல துணிந்த சாத்ராக் மேசேக் போலும், நற்செய்தியை இறுதி வரை அறிவித்த திருத்தூதர் பவுலை போலும் நாமும் நம் வாழ்வால், நம் செயல்களால், சொல்லால் நற்செய்தியை அவரவர்க்கு ஏற்றாற்போல் அறிவித்திட வேண்டிய துணிவை பெற இறை பலியில் இணைவோம், இறை ஆசீர் பெறுவோம். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த கல்வாரி பலியிலே இணைந்தவர்களாக உலகம் முழுவதும் வாழுகிற மாதா தொலைக்காட்சி நேயர் பெருமக்கள், முழகமூடு பசிலிக்கா இறை சமூக ஆளுகிற இறையன்பு பிள்ளைகள் மிக சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த கல்வாரி பலியை சிறப்பு செய்வதற்கு நல்ல தயாரிப்போடு வந்திருக்கின்ற நம்முடைய அடித்தள முழு வளர்ச்சி சங்க நிர்வாகிகள், அதனுடைய உறுப்பினர்களுக்காக நம்முடைய அன்பு தாயினுடைய பரிந்துரை, ஆண்டவர் இயேசுவினுடைய அருள்கரை இறை ஆசிரை நாம் இந்த பலியிலே யார் யாருக்கெல்லாம் மன்றாடுறோம் அவர்கள் எல்லாருக்கும் நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே இணைகிறோம். அன்பு நிறைந்தோரை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும்.
இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்களும் அது திருப்பெயரை இந்த காலத்திலும் போற்றி மகிழவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம் வாழ்க்கை பயணங்களில் இது தவறு என்று சுட்டி காட்டியதற்காய் எத்தனையோ விமர்சனங்கள், சோதனைகள், நெருக்கடிகளுக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். நம்மை சுற்றியுள்ளோரே, நம் வீட்டாரே உண்மைக்கு எதிராய் நிற்கும்போது நாம் எத்தனை முறை தடுமாறி இருக்கின்றோம். நம்மை சுற்றியுள்ள சூழல்கள் எவ்வாறு இருப்பினும் இறைவனில் நம்பிக்கை கொண்டு துணிவோடு நடப்போம். இறை பிரசன்னம் நமக்கு வெற்றியையும் துணிவையும் தரட்டும் என்ற உறுதியோடு இவ்வாசக வரிகளை வாழ்வாக்குவோம். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரையுள்ள இறை வசனங்கள். எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 69 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். பொருட்டே நான் இழிவை ஏற்றேன், வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானே, என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானே. உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசுபவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன்.
கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீ மாறாதவர், ஆண்டவரே எனக்கு பதில் மொழி தாரும். பேரன்பு நன்மை மிக்கது, உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். இறை இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாவம் மனிதனை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பினின்று நம்மை யார்தான் பிரிக்க முடியும்? ஆதாம் வழியாக வந்த வீழ்ச்சியை விட இயேசு கிறிஸ்து கொணர்ந்த மீட்பே பெரியது. அதுவே நம்மை கிறிஸ்துவின் சீடர்களாய் மாற்றும் துணிவை தரும் என்பதை மனதில் கொண்டு இவ்வாசக வரிகளோடு நம்மை இணைப்போம். குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, 12 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூயாவியா என்னை பற்றி சான்று பகர்வா, நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 26 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள்.
ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாள் நம்முடைய திருப்பலியின் மையப்பொருளாக இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கின்ற போது எந்த தடை வந்தாலும், எந்த எதிர்ப்பு வந்தாலும் துணிவோடு நற்செய்தியை அறிவிப்போம் என்பதாகும். நல்ல செய்தி, நற்செய்தி, அதை அறிவிக்கின்ற போது எதிர்ப்புத்தான் வரும், தடைகள்தான் வரும் என்பதை ஆண்டவர் இயேசு முன் அறிவிக்கின்றார். முதலாவது வாசகத்தில் எரேமியா பட்ட அந்த பாடுகளை பற்றி சிறிதளவு நாம் வாசிக்க கேட்டோம். இறை வாக்கினராக, இறைவனுடைய வாக்கை எடுத்துரைப்பவராக எரேமியா அழைக்கப்படுகிறார். அவர் தன்னுடைய பணியை அவர் செய்கிறார். அவ்வாறு பணியை அவர் செய்யக்கூடிய நேரத்தில் மக்கள் அவரை வரவேற்கவில்லை, எதிர்க்கத்தான் செய்தார்கள், விமர்சனம்தான் செய்தார்கள். தடைகள் 1000 குறுக்கே வரத்தான் செய்தது. எந்த அளவுக்கு என்னால் அவரை ஒரு தடவை தூக்கி இருட்டறையிலே, நிலவறையிலே அடைத்து விட்டார்கள். அதன் பிறகு அதிலிருந்து அவர் மீண்டு வந்தார். இன்னும் ஒரு கட்டத்தில் அவர் பால் கிணத்திலே தூக்கி எறியப்பட்டார். அங்கிருந்தும் அவர் வந்து அந்த இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைத்தார். இறுதியாக அவர் நாடு கடத்தப்பட்டார். இறைவனுடைய பணியை ஆற்றுவதற்காக அழைக்கப்பட்ட அந்த எரேமியாவுக்கு இதுதான் பாடுகளின் மேல் பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்றது. ஒரு கட்டத்தில் அவர் புலம்புகிறார், ஆண்டவரே, நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன் என்று அவர் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். ஆக இறைவனுடைய பணியை ஆற்றுகின்ற போது தடைகள் 1000 வரும். அதையெல்லாம் தாண்டி செல்ல வேண்டியது உண்மையான பக்தனுடைய கடமை என்பதை முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இரண்டாவது வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். இறைவனுடைய ஆட்சியை, அது மலரப் போகின்றது என்ற நற்செய்தியை அவர் கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக எடுத்துரைத்து கொண்டே போகிறார். வார்த்தையால் நற்செய்தி வருகின்றது என்று போதித்தவர் தன்னுடைய வாழ்க்கையாலும் செயலாலும் நற்செய்தியை அவர் அறிவித்து கொண்டு இருந்தார். ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய வாழ்க்கை குறுகியதாகத்தான் இருக்க போகின்றது. எதிர்ப்பு நிறை வருகிறது. பரிசேயர்கள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே
தன்னுடைய உயிருக்கு உலை வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள், பொறி வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே மிக குறுகிய காலமே நாம் வாழ்வோம். ஆனால் நற்செய்தி அறிவிக்கின்ற இந்த பணியை, இறையாட்சி பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் தனக்கு என்று சீடர்கள் வேண்டும் என்று 72 பேரை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அதிலே சிறப்பாக 12 பேரை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். ஆக போதகர் தனக்கு என்று மாணவர்களாக 12 பேரை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த 12 பேரும் இயேசுவுடன் வந்தது ஆசையோடு, பேராசையோடு அவர்கள் வருகின்றார்கள். அவர் ஆட்சி நிறுவுவார், வலது பக்கத்திலே அமரலாம், இடது பக்கத்திலே அமரலாம், அதிகாரம் செய்யலாம், ஆடம்பரமாக வாழலாம், இன்பமாக வாழலாம் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் இயேசு சொல்லுகின்றார், இல்லை, உங்களுக்கு உயிருக்கு உலையே வைப்பார்கள், உங்களுடைய உடலை சித்திரவதை செய்வார்கள், உயிரை எடுப்பார்கள். அப்படி எடுத்த பிற்பாடும் ஆன்மாவை கொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் தான் உண்மையாகவே பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். சீடர்களுடைய மனதிலே இருந்த எண்ணம் என்ன? இயேசுவினுடைய போதனையை நாம் அறிவித்துக் கொண்டு சென்றால் வரவேற்பு வரும், தோரணங்கள் வரும், வாத்திய இசை இசைத்து நம்மை அழைப்பார்கள், ஆளுயர மாலை போட்டு வரவேற்பார்கள் என்று தான் ஆரம்பத்தில் நினைத்து இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு முன்னறிவிக்கின்றார், பாடம் கற்பிக்கின்றார். உங்களுக்கு வரப்போவது தடைகள், எதிர்ப்புகள், எதிராளிகள், விமர்சனங்கள் என்று தான் அவர் கூறுகின்றார். உங்களை வரவேற்பார்கள் என்று நினைக்க வேண்டாம், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று நினைக்க வேண்டாம். எதிர்ப்பு வரும், உடலை வதைப்பார்கள், உயிரை எடுப்பார்கள். கடைசி வரை யார் நிலைத்து இருப்பார்களோ அவர்கள்தான் பெயர் பெற்றவர்கள். அதைத்தான் இன்று மைய சிந்தனையாக, எதிர்ப்பு வந்தாலும் தடைகள் வந்தாலும் துணிவோடு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று நாம் எடுத்திருக்கின்றோம். 12 தூதர்கள் அந்த பயிற்சிக்கு பிறகு தூய ஆவியானவர் வந்த பிற்பாடு அவர்கள் துணிச்சலோடு அவர்கள் போதித்தார்கள். கேள்வி என்னவென்றால், நல்ல காரியம் செய்கின்ற போது, நல்ல போதகம் செய்யக்கூடிய நேரத்தில், நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் ஏன் எதிர்ப்பு வருகிறது, ஏன் தடை வருகிறது, ஏன் உயிரை எடுப்பதற்காக வருகிறார்கள், ஏன் உடலை கொல்வதற்காக வருகிறார்கள் என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு நற்செய்தியைத்தான் அறிவித்தார், நல்லதைத்தான் செய்தார். அவருடைய போதகம் நல்லதாகத்தான் இருந்தது, தத்துவ முத்துக்களாக இருந்தது அவருடைய போதகம். இருந்தாலும் பரிசேயர்களுக்கு அது பிடிக்கவில்லை, எதிர்த்தார்கள். எப்போது அவரை கொண்டு விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்தார்கள். நற்கருணை வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தங்களுக்காக வாழ்வது இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை மணக்கும், செல்லுகின்ற இடமெல்லாம் மணக்கும் சந்தன கட்டை போல அவர்கள் இயேசுவை பின் செல்பவர்களாக இருப்பார்கள். அன்புமிக்கவர்களே, நாம் நற்செய்தியை வாயால் போதிப்பது அல்ல, வாழ்க்கையால் போதிப்போம், துவக்க கால கிறிஸ்தவர்களைப் போல. சகோதர சகோதரிகளை, நாம் இழந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாக்கோபின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உலகின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே இறை கரம் துணை இருக்க வேண்டும், இறை வரங்கள் பொழியப்பட வேண்டும் என சொல்லி நம் வாழுகிற சமூகங்கள் இறைவன் வாழுகிற அருமையான சமூகங்களாக வாழ இறைவனிடம் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வின் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று மொழிந்த இறைவா, நிறைவான நற்செய்தி பணியை எந்நாளும் ஆற்றி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் திருப்பாதம் தருகின்றோம். உமது நற்செய்தி அறிவிப்பின் சீடர்களாகிய அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனளித்து பாதுகாத்து அவர்கள் செய்யும் இறை பணியை துணிவுடன் செய்யவும் இறை மக்களுக்கு முன்மாதிரிகளாய் வாழவும் வேண்டிய அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று நல்லாயனே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் என்று நீதிமொழிகள் வழியாக மொழிந்தவரே எம் இறைவா, எங்கள் புனித மரியன்னை பசிலிக்காவின் அடித்தள முழுவர் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு நீரே அரணாக இருந்து அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமளித்து அடித்தள மக்களின் முகங்களில் இறைவனை காண வேண்டிய எல்லா நலன்களையும் வரங்களையும் அவர்கள் மேல் பொழிய வேண்டும் என்று இரக்கத்தின் தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். நான் உனக்கு நலமளிப்பேன் என்று இறைவாக்கினர் வழியாக வாக்களித்த எம் இறைவா, எம் பங்கில் வாழும் நோயாளிகள், முதியோர், கைவிடப்பட்டோர் மற்றும் படுக்கை நோயாளிகளுக்கு நீரே நல் மருத்துவராக இருந்து காத்தருளும். அவர்கள் விரைவில் நோய் நீங்கி நல்வாழ்வு பெறவும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கு நீரே தேற்றரவும் ஆறுதலுமாக இருந்து நலமளிப்பவரே உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் தெய்வமே இறைவா, பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு என்று திருத்தூதர் பவுல் வழியாக எடுத்து கூறியவரே, எங்கள் பங்கின் இளையோர் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாய் மாறாமல் தங்கள் பொறுப்புகள், கடமைகளை உணர்ந்து மனித நேயத்தை விதைப்பவர்களாக வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளவர்களாக மாறவும் வாழவும் வேண்டிய அருள் வரங்களை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று வழிநடத்தும் தெய்வமே உம்மை மன்றாடுகின்றோம். அரவணைப்பின் தெய்வமே இறைவா, அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் என்று திருத்தூதர் பவுல் வழியாக எங்களுக்கு எடுத்து கூறியவரே, எங்கள் பங்கில் வாழும் செவிலியர்களை,
குறிப்பாக எம் அடித்தள முழுவளர்ச்சி சங்கம் தொடர்ந்து நடத்தி வரும் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனை முகாமுக்கு முழு ஒத்துழைப்பு தரும் செவிலியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நற்சுகமும் பலமும் அளித்து அவர்கள் தங்கள் பணிகளை அன்போடும் ஆன்ம திருப்தியோடும் செய்திட வேண்டிய நல்வரங்களை அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று அரவணைப்பின் தெய்வமே உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியோரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் அமைதியாக நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கும் அன்பு தெய்வமே, வாழ்நாட்கள் நீர் தந்த அருள் கொடைகள், அந்த வாழ்நாட்களிலே வருகிற சவால்களை, துன்பங்களை, வேதனைகளை, சோதனைகளை, இடையூறுகளை ஒரு உண்மை நிறைந்த வாழ்வுக்காக தாங்கிக் கொள்ளுகிற துணிச்சல் நிறைந்த இறையாசிரை, நன்மை செய்யக்கூடிய நல்ல மனதையும் நன்மையான வழிபாட்டில் இணைந்து உம்மை போற்றுகின்ற, உம்மை புகழுகிற உங்களுடைய வாழ்க்கை விழுமியங்களை விசுவசிக்கிற எங்கள் எல்லாருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தர வந்தே இறைவா எளிய காணிக்கையா, உடைந்த மக்களமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றே. ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, பலியாய் மாற்றும் என்னையே, என்னை தர வந்தே இறைவா எளிய காணிக்கையா, உடைந்த மக்களமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றே. புதுமை மணியாய் உடைந்த நானும் அம்மாய் பீடம் வருகின்றேன். பலியிடும் ஆயனே, பலி பொருள் நானையா, என்னில் நீயும் உன்னில். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாக நம் எல்லாரும் இணைந்து பூ கொடுக்கிற இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்களை உம்மோடு புறவாக்கும் இந்த புகழ்ச்சி பலியேற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு தந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தே, காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினே, உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இந்த உலகின் வியத்து பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தே. இவ்வாறு அவர்கள் முது படைப்புலனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மைகளை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினே. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்திய கழித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் இயேசு ரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தம் அன்பு சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இதோ பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்ற யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசுவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியோரே, ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்து மகிழ்வோம். அமைதியின் வாழ்த்து.
செம்மறியே எம் மேலிரக்கம் வையும் எம் மேலிரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும் என் மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை காணும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. வாருமே இயேசுவே, வாருமே. நன்றி சொல்லி மன்றாடுவோம். இறைவாவும் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றோடு நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இந்த பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உளனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் பரவே உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோக மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே